ஈச்சை மரத்து இன்பச் சோலையில் நாதரை இறைவன் தந்தான் அந்த நாளையில். இறைவன் தந்தான் அந்த நாளையில். உலக தமிழ் கலை பண்பாட்டுக் கழகம் இலங்கையிலும் தன்னுடைய பணியை முன்னெடுத்து வருகிறது. அந்த வகையில் இலங்கையில் புதிதாக தங்களுடைய நிர்வாக கட்டமைப்பை உலக தமிழ் கலை பண்பாட்டுக் கழகம் ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் கொழும்பில் கொள்ளுப்பிட்டியில் அமைந்துள்ள உலக தமிழ் கலை பண்பாட்டுக் கழகத்தின் ஆலோசனை தலைவர் புரவலர் ஹாஷிம் உமர் அவர்களுடைய இல்லத்தில் நியமன கடிதங்கள் வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெறுகிறது. இந்த நிகழ்வில் உலக தமிழ் கலை பண்பாட்டுக் கழகத்தின் சர்வதேச தலைவர் முனைவர் ரஷ்மி ரூமி அவர்கள், அதுபோன்று சர்வதேச எங்களுடைய அமைப்பின் முக்கிய பிரதிநிதி மீராஞ்சி உட்பட பலர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இலங்கையில் தெரிவு செய்யப்பட்ட மாவட்டங்களில் நியமன கடிதங்கள் இன்றைய தினம் வழங்கப்பட இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதனை வழங்கி வைக்கிறார்கள். இறுதியாக உரையினை வழங்குவதற்காக உண்மையிலேயே இது மிகவும் சந்தோஷமான நிகழ்வு. இந்தளவுக்கு இது வெற்றியாக அமையும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கல. எங்களுடைய அன்புக்குரிய ஹாஷிமர் அவர்கள் வாங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கின்ற சொன்னார். இங்கே வந்து பார்த்தா கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஒரு மணி முத்துக்களை தேர்ந்தெடுத்து இந்த இடத்திலே இவ்வாறு மிகவும் நேர்த்தியாக அழகாக இந்த நிகழ்வு நடைபெறுவது என்பது உண்மையிலேயே எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த நாட்டுடைய வரலாற்றிலே ஹாஷிம் உமரை போன்று இலக்கியத்துக்கும் ஊடகங்களுக்கும் ஏழைகளுக்கும் சேவை செய்யக்கூடிய ஒருவர் இன்று வரை பிறந்ததும் இல்லை, இனிமேலும் யாரும் வருவார்களா என்பது கூட எனக்கு சந்தேகமாக இருக்கிறேன்னு சொன்னேன். அவர் ஒரு எடுத்துக்காட்டு. நான் முகத்துக்காக பேசவில்லை. அவரே சொன்னார், நான் நேருக்கு நேர் விமர்சிப்பேன் யாராக இருந்தாலும், ஆனால் உண்மையை நாங்கள் சொல்ல வேண்டும். அவருடைய நிகழ்வு என்று சொன்னால் நான் கல்முனையிலிருந்து வருவேன். ஏனென்றால் அவரை போன்றவர்களை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். அவர்களை போன்றவர்கள் நமக்கு இருப்பது என்பது உண்மையிலேயே இறைவன் தந்த பாக்கியம்தான். அத்தகையவர்களை நாங்கள் எங்களுடைய சமுதாயம், தமிழ் பேசும் மக்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவர் உண்மையிலேயே ஒரு சொல்லப்போனால் நான் நீண்டகாலம் பழைய வருகின்றேன், ஒரு அறிவு பெட்டகம்னு சொல்லலாம். அவர் வெளியிலே பேச மாட்டார். அரசியலிலே இன்னார் வருவார்னு சொன்னார் என்றால் அதுக்கு அங்கால மறுபேச்சு இல்லை. நானும் கூட முரம்பட்டிருக்கேன் ஒரு முறை இல்லைன்னு சொல்லி கடைசி நான் தோற்று போயிட்டேன். வந்தார். அது மட்டும் இல்லை, பல விஷயங்கள் எங்களுடைய அந்த மைத்திரி விளக்கம் எல்லா விஷயத்திலையும் மைத்திரி வருவார்னு அவர் சொன்னார். இல்லை மைந்த வருவாரண்டன் நான் தோற்று போயிட்டேன்னு அவர் மைத்திரி வந்தார். அது ஒரு நுட்பமான அறிவு. அதாவது நுட்பமான அறிவு, சரியாக கணிப்பீடு செய்ய வேண்டும். தூர சிந்தனை மட்டுமல்ல, மக்களோடு மக்களை பழகி யார் என்ன கருத்தில் கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் எடுத்து தன்னுடைய சுய கருத்து இல்லாமல் மக்கள் அபிப்பிராயமாக சொல்லக்கூடிய ஒருவர் தான் அவரது கருத்தாக இருக்கும். ஆக அத்தை ஒருவர் எங்களுக்கு கிடைத்திருக்கிற ரொம்ப பெரிய பாக்கியம். இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாக வேண்டும்.